வணக்கம். நான் டாக்டர்.shanthi கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உற்ற நண்பனாக நம்மளோட ஃப்ரெண்டாக மாறிட்டு இருக்க செல்ஃபோன்ஸ், அதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய தீமைகளும் இருக்குது. இது என்ன மாதிரியான ஹசார்ட்ஸ் ஏற்படுத்துது? இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக சின்ன குழந்தைகளுக்கு கூட செல்ஃபோன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். நம்ம செல்ஃபோனுக்கு எதுக்கு அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கிடைக்கக்கூடிய லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய டோபமைன் செக்ரீஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த டோபமைன் ஹார்மோன் தான் என்ன பண்ணுது, நம்ம இதை வந்து செயலை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுது. ஸோ அதனால தான் நம்ம அடிக்ஷனாக மாறிட்டு வரோம். ஸோ இது ஃபிசிக்கல் லெவல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் லெவலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது. இது மென்டல் லெவலில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது, நம்மளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற நிலையை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு நம்மளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்சன்ட்ரேஷன், நம்மளோட அட்டென்ஷனை வந்து இது ரொம்ப குறைக்கிறது, கவன சிதறல் ஏற்படுத்துது. இதனால் மெமரி லாஸ் கூட ஏற்படுத்துது. ஞாபக சக்தி குறைவு நிறைய பேருக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அல்சீமர்ஸ் டிசீஸ் கூட காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி செப்பரேஷன். இன்றைக்கி அம்மா ஒரு ஃபோன், அப்பா ஒரு ஃபோன், குழந்தைங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபேமிலி செப்பரேஷன் காஸ் பண்ணுது. நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே குழந்தைகள் சில பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதான் மென்டல் லெவலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி எல்லாரோட மனதும் இயங்குகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்புக்காகவும் அவங்க பாராட்டுதலுக்காகவும் மட்டும்தான் இன்றைக்கி எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அன்பும் பாராட்டும் நம்ம குடும்பத்தில் நம்ம நேசிக்கிற நபர்கள்ட்ட இருந்து கிடைக்கும்போது தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம இந்த மென்டல் பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் லெவலில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டாய்லெட் சீட்டில் இருக்கிறத விட அதிகமான கிருமிகள் வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், டெத்துக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் டாய்லெட் கூட இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அங்கே கிருமிகள் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவான், விளாண்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஊட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ஹைஜீனிக்காக இருந்தும் கூட என் குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் போகிற பிரச்சனை இருக்குது, வயிறு வலி வருது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது நம்ம மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி மொபைல் ஃபோன்ஸை அப்பப்போ டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் ஃபோன்ஸை தொட்டால் கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது, கண்களில் பாதிப்பை ஏற்படுத்துது, கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுத்துது. அது மாதிரி நம்ம வந்து கண்களை அடிக்கடி பிளிங்க் பண்ணுறக்கூடிய கேரக்டர் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறவங்க கண்களை ரொம்ப பிளிங்க் பண்ணுற தன்மையே இல்லாமல் இருக்கிறதுனால உலர்கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்லாம் வருது, ரெட்டினாவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பார்வை குறைபாடு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹீட்னால கண்களில் கட்டிகள் கூட உருவாகுது. அதனால் கண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மொபைலை ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஐ சைட்டுக்கு நேராக வச்சு பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கூலன் கிளாஸ், யூவி ரேசஸ் அஃபெக்ட் பண்ணாத கூலன் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது, ரீட் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறது. அது மாதிரி டார்க் ரூமில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கக்கூடாது, லைட் வெளிச்சம் இருக்கும்போது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். இடையில வந்து நம்ம கண்களை அப்பப்போ பிளிங்க் பண்ணுறது, கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணணும். இது ஆக்குபேஷனாக இருந்து பண்ணுறவங்க அப்பப்போ எந்திரிச்சு போய் ஒரு நேச்சரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணலாம். கண்களுக்கு வந்து வெள்ளரிக்காய் அதை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி அதை கண்ணில் வச்சு அப்பப்போ கண்ணுக்கு வந்து ஓய்வு கொடுத்து கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பீட்டோ கரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய கேரட், செவ்வாழை பழம், கீரைகள்லாம் நிறைய சாப்பிடும்போது இந்த கண்களில் வரக்கூடிய பாதிப்பை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ வந்து டார்க் ரூமில் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு நேராக வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஃபோனை யூஸ் பண்ணுறது, ரீட் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா, இது வந்து தூக்கமின்மையை காஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. எதனால் தூக்கமின்மை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேசஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நரம்புகளை டேமேஜ் பண்ணுது. கண் நரம்புகளை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெலட்டோனின் அப்படின்ற தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனோட அளவை இது குறைக்குது. ஸோ அதனால தான் தூக்கமின்மை ஏற்படுது. இன்றைக்கி ஃபோன் பார்க்குறவங்க முதல்ல 10 மணிலேருந்து 11 மணி, 12, 1, 2, 3, 4
4 மணி வரைக்கும் கூட இன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நிறைய பேரை நாங்கள் டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தூக்கமின்மையை காஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது. அப்படின்றதுனால நம்ம செல்ஃபோன்ஸை ஒரு 9 o'clock மேலே பயன்படுத்தாமல் ஆஃப்லைன் மோடுக்கு போயிட்டு ஃபோன் மட்டும் வந்து அட்டன் பண்ணலாம். 9 o'clock மேலே பயன்படுத்தாமல் இருந்தோம்னா தான் நம்ம ஒரு 10 மணிக்கு தூங்க முடியும். ஒரு 9:30 மணிக்கு ஒரு டார்க் ரூமில் போய் படுத்துடணும். டார்க் ரூம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து கண்களுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டு ஒரு சின்ன கர்ஷிப் மாதிரி போட்டுட்டு டார்க் பண்ணிக்கும் போது தான் இந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஸோ சீக்கிரம் தூக்கம் வரும். ஒரு 1/2 hour முன்னாடியே பிளான் பண்ணி போய் படுத்துடணும். ஒரு 9 மணிக்கெலாம் ஃபோனை யூஸ் பண்ணுறத 9 மணிக்கு மேலே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடணும். ஃபோனை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம பழகிக்கணும். பக்கத்தில் வச்சு அடிக்கடி அதுவும் ஆஃப்லைன் மோடில் தூங்கும்போது நம்ம அதை ஆஃப்லைன் மோடில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலமாக நம்ம தூக்கமின்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ரீசெண்டாக இருக்க ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம செல்ஃபோனை வெளியில் போகும்போது அதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது ஆஃப்லைன் மோடில் யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஹார்ட்டுக்கு பக்கத்தில் மேல் பாக்கெட்டில் வச்சு பயன்படுத்துகிறத நம்ம உடலோடு ஒட்டி பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மையும் காஸ் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃபோன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அண்ட் ஹீட்னால் ஸ்பெர்மோட கவுண்டும் பெண்களுக்கு வந்து ஓவம் ப்ரொடக்ஷனும் குறையுது. அதனால் குழந்தையின்மை காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கீழ் பாக்கெட்டில் ஃபோனை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது, ஃபோனை வந்து ஆன்லைனில் வைக்கிறது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி உடம்போட ஒட்டி பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஏற்படுத்துது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. காது நம்ம அதிகமாக நேரம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அதிக டெசிபலில் பாட்டுகள் வச்சு கேட்குறாங்க. ஸோ அதனால் காதோட கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து காது கேட்காம போகிற நிலை கூட ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன்ஸ்னால இயரில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காது வலி பிரச்சனைகளும் வருதுன்றாங்க. ஸோ அதனால் குறைந்த சவுண்டில் வச்சு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீக்கர் ஃபோன்ஸ் போட்டு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது நர்வ்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால ஒற்றை தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், அல்சீமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ் போன்ற நிறைய பிரெயின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த ரேடியேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். குறைவான நேரம் இதை பயன்படுத்தணும். அதிகமான நேரங்களில் நம்ம வந்து ஃபோனை வந்து பேசுகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தும் போது இது ஆஃப்லைன் மோடுக்கு போயிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் 60 வயசில் வந்துகிட்டு இருந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு 20 வயசுலேயே இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து அதை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி என்ன பண்ணிடுறாங்க, டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கழுத்தை வந்து குனிஞ்சிக்கிட்டே பயன்படுத்துகிறாங்க. ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் குனிஞ்சே இருக்கிறாங்க. இதனால தொடர்ந்து இதை மாதிரி பண்ணுறதுனால கழுத்து சதைகள் வந்து விரைப்புத்தன்மை ஏற்பட்டு அவங்க கழுத்து வந்து 60 டிகிரி கழுத்தும் தோள்பட்டையும் ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் கூணு விழுந்த மாதிரி வளைஞ்சே தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நேர்கோட்டில் இல்லாததுனால கழுத்தோட வெயிட் வந்து தாங்க முடியாததுனால கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. கழுத்தெலும்பு தேய்கிறதுனால அந்த வலி ஷோல்டருக்கு, பின் முதுகுக்கு, கைக்கு, விரல்களுக்கு பரவுது. ஸோ அதனால் கழுத்து வலி, கை வலினால இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காந்து யூஸ் பண்ணணும் ஃபோனை. அது மாதிரி ஃபோன் வந்து நம்மளோட ஐ லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன வெயிட்னால அது ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா கழுத்து எலும்புகள், கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படும். அதனால் ஒரு டேபிள் மேலே ஒரு சப்போர்ட்டோட பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுட்டு நம்மளோட ஐ லெவலில் வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த கழுத்து வலி பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்னிலையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதாவது செல்ஃபோன் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டாகுது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கின்ல அரிப்பு, எரப்ஷன்ஸ் எல்லாம் கூட உண்டாகும். அதனால் பாடியோட டச் ஆகிற மாதிரி செல்ஃபோன்ஸை வச்சு பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூரோப்பியன் ஆன்காலஜி ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம சொல்லலாம் செல்ஃபோன்லேருந்து கம்மியான ரேடியேஷன் தான் வருது. இது வந்து ஒரு ஏரோப்ளைனில் நம்ம ட்ராவல் பண்ணுறதோட நம்ம எக்ஸ்ரேஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகிறதோட ரேடியேஷன்ஸ் கம்மினாலும் தொடர்ந்து இந்த ரேடியேஷனுக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆகிட்டு இருக்கிறதுனால இது நாளடைவில் கேன்சர் ரிஸ்க் அதிகமாக காஸ் பண்ணுது.
ஸோ அதனால் இந்த ரேடியேஷன்ஸ்லேருந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாடியிலேருந்து இதை சில டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்பீக்கர் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நேரங்களில் மொபைலை நம்ம உடம்புலேருந்து தள்ளி நம்ம இருக்கிற இடங்கள்லேருந்து தள்ளி வைக்கணும். தேவையில்லாத நேரங்களில் ஆஃப்லைன் மோடில் வச்சுக்கணும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சு பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது நம்ம இந்த கேன்சர் ரிஸ்க்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இன்றைக்கி நோமோஃபோபியா அப்படின்ற நிலை வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செல்ஃபோன் அடிக்ஷன் தான். இதனால் இந்த ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்ற நிலை ஏற்படுது. எங்கே போனாலும், ஒரு கை கழுவ போனாலும், ஒரு டாய்லெட் போனாலும், எங்கே போனாலும் இந்த ஃபோனை கேரி பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்க நோமோஃபோபியான்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செல்ஃபோன் இல்லாமல் சில இடங்களுக்கு போய் பழகிறது, சில வேலைகளை செஞ்சு பழகிறது, இதை நம்ம இப்போலேருந்தே கடைப்பிடிக்கணும். ஸோ அப்போ தான் இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிடெண்ட் ரிஸ்க்கை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்துது. இதனால் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. அதனால் டிரைவிங் போது நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஒரு சைடாக கழுத்தை சாய்ச்சிட்டு இது பண்ணுறதுனால கழுத்தெலும்பு ஒரு சைடாக தேஞ்சு போகிற நிலைகள்லாம் கூட வரும். ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து செல்ஃபோனை டிரைவிங்கில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா நம்மளோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விட நம்ம குடும்பத்திற்கு நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம உணரணும். இது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு லிமிட்டடாக நம்ம ஃபோனை கொடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களோட நியூரல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இது வந்து பிரெயின் வளரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மூளையை அதிக அளவு பாதிக்குது அப்படின்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக கிடையாது. வெளியில் போய் அவுட்டோரில் அவங்கள விளையாட வைங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க கூட போய் வெளியில் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்க விளையாண்டுட்டு இதில் நீ ஜெயிச்சனா இந்த மாதிரி கிஃப்ட் உண்டு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க ஒரு சோஷியல் சர்க்கிளோட பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாண்டு பழகிறதுக்கு நம்ம தான் பழக்கப்படுத்தணும். நம்மளும் அவங்களோட போய் இன்வால்வ் ஆகணும். அது இல்லாமல் நம்ம ஃபோனை நோண்டிட்டு அவங்கள போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டை வச்சு கண்ணுக்கு நேராக ஃபோனை வச்சு பயன்படுத்துறது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பயன்படுத்துறது, ஹெட்ஃபோனில் கரெக்டான சவுண்டு வச்சு பயன்படுத்துறது, நிமிர்ந்து உட்காந்து பயன்படுத்த சொல்கிறது, ரீடிங் மோடு போட்டு பயன்படுத்துறது, ப்ளூ கூலன் கிளாஸஸ் பயன்படுத்திக்க சொல்கிறது. இந்த மாதிரி வச்சு குழந்தைகளை வந்து பாதுகாக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை வந்து நம்ம டிவியில் போட்டு காமிச்சு அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை படிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்மளோட கண்ணையும் நம்மளோட உடம்பையும் நம்ம பாதுகாத்துக்கணும். ஹாப்பியான லைஃப் வாழணும். எல்லோரும் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரணும். தேவைக்காக மட்டும் ஃபோனை பயன்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட அதை அளவோட பாதுகாப்போடு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.